சங்கம் சங்கமாக 4 கட்டங்களாக வசனம் இறங்கி கடைசியில் தொழுகையில் இருக்கும்போது நீங்க குடிக்காதீங்க, வலா தக்கரப்பு சலாம் அன்பு சுக்காரா, போதையில் இருந்தால் தொழுகைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், இதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா, இன்னமல் சமரு என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய வசனம் அது ஹராமாக்கப்படுகிறது, நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டாமா என்று சொன்ன போது 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. இங்கே சட்டத்தை கூட அல்லாஹ் மெல்ல மெல்லமாக சொல்லுகிறார். சரியத்து சட்டங்கள் அத்தனையும் கூடாது என்று இருக்கிற ஒரு விஷயத்தை மெல்ல மெல்லமாகத்தான் அதிலிருந்து நகர்த்தி அதை இறுதி கட்டமாக அதை தடை செய்கிறது என்பதிலிருந்து இவ்வுலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நிதானத்தோடு கடைபிடிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நிதானம் இல்லை, குழந்தை வளர்ப்பிலே நிதானம் இல்லை, சமூக வாழ்க்கையிலே நிதானம் இல்லை என்கின்ற போது இந்த நிதானத்தை படித்து கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வஃத் அப்துல் கைஸ் அவருடைய தலைவர் அஸ்ஜா வந்தார். ரொம்ப தூரத்திலிருந்து அவங்கெல்லாம் வந்தாங்க. அவர்கள் உள்ளே வந்த உடனே ஒட்டகத்தில் வந்தவர்கள் அவங்க ஒட்டகத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு பயண களைப்பிலே பயணத்தில் உடுத்தியிருந்த அந்த உடைகளோடு ரசூலுல்லாஹ் நோக்கி ஓடி வந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தின் தலைவர் அஸ்ஜா என்ன செய்கிறார், இறங்கி தன் ஒட்டகத்திற்கு இளைப்பாறுவதற்காக வேண்டி அதற்கு உணவு தந்துவிட்டு அதை கட்டி போட்டுவிட்டு தன் உடைகளை கலட்டி பெருமானாரை சந்திப்பதற்கு வேறொரு உடையை எடுத்து போட்டுக்கொண்டு மெல்லமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து நோக்கி கம்பீரமாக நடந்து வருகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து முசாபாக செய்துவிட்டு சொன்னார்கள், இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன், உன்னிடத்தில் 2 குணங்கள் இருக்கிறது, 2 பண்புகள் இருக்கிறது. ஒன்று அது சகிப்புத்தன்மை. எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் அவர்கள் ஒட்டகங்களை விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் எல்லாரையும் நீங்கள் சரி செய்து விட்டு எல்லோருடைய பணிகளையும் நீங்கள் நிறைவுபடுத்தி விட்டு வருகிறீர்கள். 2வது அல்ல உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நிதானம். இந்த 2ம் அல்லாஹ்வுக்கு பிடித்த குணம் என்று சொன்ன போது அந்த சஹாபி கேட்டார்கள், நான் பழகிக்கொண்டேனா, இயல்பிலேயே என்னிடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் ஜிபில்லத், உன் பண்பிலேயே அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் அதை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். திருக்குர்ஆன்ல நபிமார்களின் வரலாறுகளை பதிவு செய்கிறான். பல இடங்களில் அவர்களுடைய வாழ்வில் நடந்த செய்திகளை படிப்பனையாய் சொல்லி ஒரு நபியின் வாழ்வில் நடந்த விஷயங்களை சமுதாயத்திற்கு ஒரு பாடமாக சொல்லுவார். அந்த வரிசையில நபிமார்கள் அவசரப்பட்ட செய்திகளும் குர்ஆனில் இருக்கு. அதற்காக வேண்டி அவர்களை பண்படுத்திய அல்லாஹ்வின் கோபமும் இடம்பெற்றிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, இன்னைக்கு வாழ்ற மக்கள் அறிவாளி யாருன்னு கேட்டார்கள். பொதுவாக ஒரு நபி வாழ்கிற காலத்தில் அவர் தான் பெரிய அறிவாளியா இருக்கு. சொன்னார்கள், நான் தான் மனிதர்களில் அறிந்தவர். மனிதர்களில் அறிந்தவர் யார் என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் மிக அறிந்தவர் என்று சொன்னார்கள். புரிந்தவர் என்று சொன்ன போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையில் உள்ள அவசரத்தை பார்க்கிறார், நிதானமின்மையை புரிகிறார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவசரத்திற்கு சில படிப்பினை தர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கடற்கரைக்கு போங்க, உங்களை சந்திப்பதற்கு ஒருவர் வருவார், அவரோடு நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தையை பயணம் செய்துவிட்டு சொன்னார்கள், அந்த லக்கீனா மின் சஃபரினா ஹாதா, அந்த பயணத்தில் மிகப்பெரிய கஷ்டத்தை பெற்றோம், மிகப்பெரியதொரு சிரமம் இருந்தது என்று சொல்வார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கின்றார்கள், 2 பேரும் பயணம் போவார்கள். நம்மெல்லாம் அதிகம் கேட்ட நிகழ்வுதான். ஒன்றை செய்கிற போது வேக வேகமாக வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை தடுத்து நிறுத்த முற்படுவதும், கொஞ்சம் நிதானமாயிருங்க, இதுக்கு வேற விளக்கம் ஒன்று இருக்கு, அவசரப்படக்கூடாது என்று அதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவதும், 2வது ஒரு காரியத்தை செய்ய முற்படுவதற்கு போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டு அதை தடுக்க முற்படுவதும், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பதான் நான் சொன்னேன், நீங்க எதுவும் கேட்கக்கூடாதுன்னு திரும்ப அவசரப்படுறீங்க என்று 3 தடவை இந்த செய்திகளை நடத்தி, நான் ஒவ்வொரு தடவை செய்ததற்கும் தூர நோக்கு சிந்தனை, நான் செய்த ஒவ்வொரு காரியமும் அதுல பல படிப்பினைகள் இருக்கிறது. நீங்க அமைதியாக இருந்திருந்தால் இந்த பயணம் இன்னும் கொஞ்சம் கூட
நீண்டு இருக்கும் என்று சொல்லி செயல்கள் அத்தனைக்கும் விளக்கம் சொல்லுகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்த பதட்டத்தையும் நிதானமற்ற பண்பையும் வேகமாய் ஒன்றை செய்ய முற்பட்டதற்கும் அல்லாஹ் எந்த வகையில இந்த பயணத்திலே நமக்கு பாடம் நடத்தியிருக்கிறான் என்று பேசிய வார்த்தைகள் திருக்குர்ஆனில் இடம்பெறுகிறது. அப்ப நபிமார்களின் வாழ்க்கையில இவற்றை ஏற்படுத்தியதற்கு பின்னணியில எப்போதும் நிதானம் தேவை என்பது நாம் புரிந்து கொள்கிற செய்தி. தூசினா மலைக்கு போய் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிவிட்டு சமுதாயத்திற்கு போய் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை சந்தித்தேன், அவரோடு உரையாடி விட்டு இருந்தேன் என்று சொன்ன போது மக்கள்லாம் கேட்டாங்க, நாங்களும் நேராக அல்லாஹோடு பேசிவிட்டு இருந்தால் நன்றாக எங்களை அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு சொன்னப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ் அழைத்து வருமாறு சொன்னான். பனு இஸ்ரவேலர்களுடைய 12 தலைவர்களை அழைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு வருகிறார். நடந்து வந்து கொண்டுதான் இருந்தார்கள். தூர் மலையை பார்த்த உடனே வேகமாக அந்த அடிவாரத்திலே அவர்களை விட்டுவிட்டு வேகமாக அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்து விட்டார்கள், துரிதப்பட்டு விட்டார்கள், அவசரப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நின்று அல்லாஹ்விடத்துல பேச தொடங்கிய போது அல்லாஹ் கேட்டான், அவங்க கூட்டம் எங்கன்னு கேட்டான். மூசாவே, உங்கள் சமுதாயம் எங்கே? அந்த தலைவர்களை அழைத்து வந்து வருகிறது என்று சொன்னீர்களே, அவர்கள் எங்கே? மூசாவே, உங்க கூட்டத்தை விட்டுட்டு ஏன் இவ்வளவு அவசரப்பட்டீங்க? நீங்க வந்துட்டீங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த 12 பேரு உங்களை விட்டு விடைபெற்றிருந்த அந்த நேரத்தில் சாமிரி என்பவன் அங்கே வந்தான். அவர்களிடத்துல கேட்டான், எங்க போறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு போகிறோம் என்கிற போது கடவுளை பார்ப்பதற்கு ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? நான் உங்களுக்கு கடவுளை காட்டுறேன் என்று சொல்லி ஒரு மாட்டை செய்து அந்த மாட்டை தட்டினால் அது கத்துச்சு. எங்கேயாவது உலோகத்திலிருந்து ஒரு சத்தம் இப்படி வருமா, பேசுமா? இதுதான் கடவுள், இதுதான் இறைவன், எங்கேயோ தேட வேணாம், இதை பாருங்க என்று அவர்களை வழிகெடுத்து விட்டான். திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது, லக்கது ஃபதன்னா கௌமக மின் பாதிக்க வஅதல்லஹும் சாமிரியு, நீங்கள் இங்கே வந்த பிறகு சாமிரி அவர்களை இடைமறித்து அவர்களின் கொள்கையே மாற்றிவிட்டான், ஏன் அவசரப்பட்டீங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற இந்த செய்தியில நம் வாழ்க்கையிலும் துரிதப்படுகிற போது, வேகப்படுகிற போது பலவற்றை இழக்கணும். அது உறவுகளாக இருக்கலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய பல லாபங்களாக இருக்கலாம், நாம் அடைய வேண்டிய முன்னேற்றங்களாக இருக்கலாம். சில பல செய்திகள் நம்மை விட்டு தவறுவதற்கு இந்த அவசரப்படுதல் என்பது முக்கிய காரணமாக இருப்பதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேகப்படுவதையும் அவசரப்படுவதையும் பல ஹதீசுகளிலே கண்டித்தார். நீங்கள் மென்மையை கையாளுவது எல்லா கட்டத்திலும் உங்களுக்கு பெரிய உதவியார் வெற்றியை ஏற்படுத்தும். நீங்கள் துரிதப்படுவது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சீரழிவை தருகிறது. பிள்ளைகளை சபித்துவிட்டு, வாகனங்களை சபித்துவிட்டு, உங்கள் வீட்டை சபித்துவிட்டு, நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களை நீங்கள் சபித்து விடுகிறீர்கள் அவசரத்தில். ஆனால் உங்கள் சாபம் அதிலிருந்து நீங்குவதில்லை, அந்த பொருளிலிருந்து உங்களுக்கு நஷ்டம் வந்து விடுகிறது. பிள்ளையை திட்டுறது யதார்த்தத்திலே நாம் திட்டுவோம், உண்மையில் பாசம் இருக்கும், ஆனால் வார்த்தையில் சபிக்கிற வார்த்தைகளாக இருக்கும். பல நேரங்களில் அந்த சாபம் அந்த குழந்தைகளின் வாழ்க்கையில விளையாடி விடுவதை நாம் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில அவசரப்பட்டதின் விளைவு பல நஷ்டங்களை நாம் சந்திக்கின்றோம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு திருமண வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உடனடியாக முடிவை நோக்கி போக சொல்லுங்க, ரொம்ப நிதானத்தை கையாள சொல்கிறார். வஅதுஹுன்ன, முதல்ல முரண்பாடு வந்தா உபதேசம் பண்ணுங்க, உட்கார்ந்து நீங்க உபதேசம் செய்து கொண்டே இருங்க, இது கொஞ்ச காலம் நீடிக்கணும். உபதேசம் செட் ஆகல, வஹஜுருஹுன்ன, பெட்ல கொஞ்சம் தள்ளி வைங்க, ஒன்றாக நீங்கள் உறங்க வேண்டாம். அது ஒரு வகையான ஒரு எச்சரிக்கை. அவர்களுக்கு வாழ்வு வை, அதுலையும் சரி வரல. வதரிபுஹுன்ன, என்ன கட்டுப்படுற மாதிரி தெரியல என்று சொல்லி நீங்கள் அடிக்கலாம். அந்த அடிக்கான அளவு இரத்த காயம் ஏற்படுகின்ற அளவிற்கு அல்லது டெக்ஸ்டைல தூக்கி போற அளவுக்குள்ள அடி அல்ல, அடிப்பது போல ஒரு தோரணை. ஒரு துணியை எடுத்து வீசுகிறீர்கள், அந்த துணியை எடுத்து நீங்கள் அந்த பெண்ணுடைய முதுகிலோ அவருடைய கால்களிலோ நீங்கள் அடிப்பதை போன்று பாவனை செய்வது. யார் உங்கள்
மனிதர்களின் முகங்களில் அடிக்க வேண்டாம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 குறிச்சு இன்னமும் சரி வரல. இதுக்கு ஒரு காலகட்டம் ஆயிடும். இதற்கப்புறம் நீங்க யோசிக்கிறீங்க இந்த திருமணம் குறித்து போய்விடும் என்ற பயம் இருக்கிறது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? 2 தரப்பிலிருந்து நீதவான்களை நல்லவர்களை அழைங்க. பெண் தரப்பிலிருந்து ஒரு ஆள் வரணும், கொஞ்சம் பேர் வரலாம். ஆண் தரப்பிலிருந்து கொஞ்சம் பேர் வரலாம். இது அல்லாஹ் தஆலா 3 கட்டம் வரை கணவன் மனைவிக்கு மத்தியிலே மட்டும் இருக்க வேண்டும் என்கிறார். இவங்களுக்குள்ள பேசி முடிச்சிட்டாங்கன்னா அந்த வேலை 3வது நபருக்கு போகக்கூடாது. தேர்ட் பார்ட்டி உள்ள என்ட்ரு ஆகக்கூடாது. இவங்க 2 பேரும் எதையோ செய்து முடித்துக் கொள்வார்கள். இதற்கப்புறம் தான் அந்த நடுவர்கள் வர வேண்டும். அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியாகிறது. என்ன செய்யணும்? அடுத்து அந்தி தாலிக்கு ஒரு தடவை டைவர்ஸ் கொடுக்கணும். ஒரு டைவர்ஸ் கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு இத்தா காலம் முடியும், 1 மாத காலம் முடியும். இந்த 1 மாதம் வெயிட் பண்ணணும். அவருக்கு அந்த மாத போக்கு என்று சொல்வார்களே, அந்த காலம் கட்டம் சுத்தமாகிற பிறகு அது வரைக்கும் அனுமதி இருக்கிறது. அப்போது நீங்கள் சேருவதற்கு, உங்கள் மனமாற்றம் நடப்பதற்கு, நடந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து நஷ்டத்தை உணர்ந்து இணைந்து வாழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்பையும் அந்த பெண் சுத்தமாக இருக்கிற காலகட்டத்தில் வாழலாம் என்கின்ற அந்த செய்தி வருகிற போது இவருக்கு வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போது இஸ்லாம் அனுமதிக்கிறது, 2வது தடவை நீங்கள் தலாக்கை பயன்படுத்தாமல் அந்த 1 வாரத்திலேயே நீங்கள் நின்று கொண்டு விட்டால் அந்த திருமண பந்தம் தற்காலிகமாக குறிக்கப்படும். தற்காலிகமாக அந்த திருமண பந்தம் போயிடும். மீண்டும் வாழலாம். ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் முடிவு செஞ்சீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆலிம்சாவை கூப்பிட்டு குத்துப்பா வந்து திருமணம் செஞ்சு கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். திருமண பந்தத்தை புதுப்பிக்கிறது. தஜ்தீது நிக்காஹ் அந்த 1 மாத காலத்தில் மீட்கா விட்டார். இவ்வளவுதான் சரித்து சொல்லுகிற தலாக்கு அனுமதி. கோபம் வந்தவன முத்தலாக்கு சொல்வது, நீ 3 தடவை உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு என்று சொல்வது, அவசர கதியில் எல்லாம் முடித்த பிறகு 3 தலாக்கை தலாக் 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 என்று வேகமாக 1000 தலாக்கு கூட நான் விடுவேன் என்று வேகமாய் பேசிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கு மனது மாறுகிறது. அதற்கு வருகிறார், மதரசாக்களுக்கு வருகிறார். நான் அவசரப்பட்டு தலாக் விட்டேன், சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? எத்தனை தடவை தலாக் சொன்னீங்க? 3 தடவை தலாக் சொன்னீங்க. 3 தடவை தலாக்கு சொல்லிவிட்டு ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டேன், நீங்கள் சேர்த்து வைப்பதற்கு ஏதாவது வழிவகை உண்டா என்று வாருங்கள் என்று கேட்கிற போது கைமீறி போயிருக்கிறது. இஸ்லாம் அதை எத்தனை கட்டங்களாக பிரித்திருக்கிறது. அதை எவ்வளவு அவசர கதியிலே நாம் எழுதுகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பிரச்சனை வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவித்தொகையாக ஒவ்வொரு மாதமும் குடும்ப செலவு காசு கொடுப்பாங்க. மக்கா நகரமும் அப்படித்தான் இருந்துச்சு, மதீனாவிலும் அவ்வளவுதான் கொடுத்து கொண்டிருந்தார்கள். சரி, யுத்த காலங்கள் முடிந்த பிறகு இஸ்லாமிய சமூகத்திற்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகரித்தது, பணம் காசு அதிகரித்தது. சஹாபிகளுடைய குடும்பங்களில் கொஞ்சம் செல்வம் அதிகரித்த போது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க மாதம் எங்களுக்கு தருகின்ற குடும்ப செலவுக்கான காசு பத்தலை, எல்லாரும் கொஞ்சம் பொருட்கள் வாங்குறாங்க, கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறார்கள், அதுபோல எங்களுக்கு வசதி பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு வழங்குகிறேன். இதை மீறி நீங்கள் உலகத்தின் ஆதாயத்தை ஆசையை மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்னை விட்டு நீங்கள் விலகி செல்வதாக இருந்தால் செல்லலாம் என்று சொல்ல வருகிறார்கள். அதற்கு முன்னால் என்ன செய்தார்கள்? 1 மாசம் வீட்டுக்கு வரல, பள்ளிவாசலே உட்காண்டாங்க, எந்த வீட்டுக்கும் போல. 1 மாதம் முடிந்தது. மக்காவிலே ஒரே, மதீனாவிலே ஒரே பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிமார்களையும் தலாக் கொடுத்து விட்டார்கள் என்று பேசிக் கொள்ளுகிற போது ரசூலுல்லாஹ் இறங்கி வருகிறார்கள். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை சொல்லுகிறார், மத்தியுஹுன்ன வஸர்ரிஹுன்ன ஸராஹன் ஜமீலா. இந்த மனைவிமார்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்தை பிரியப்பட்டால் நான் உங்களுக்கு விடுப்பு கொடுத்து அனுப்பி விடுகிறேன், விடுவித்து விடுகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கிற உலகத்தின் சிந்தனைகளோடு வாழலாம். என்னிடம் வாழ்வதாக இருந்தால் நான் கொடுப்பதை பெற்றுக் கொண்டு நீங்கள் வாழலாம் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அழைத்து சொல்கிறார்கள், இன்னி தாக்கிரு அம்ரன், ஒரு விஷயத்தை நான் இப்போது சொல்ல போகிறேன், பலா தஸ்தாஜிலி, அவசரப்பட வேண்டாம், உங்கள் பெற்றோரிடத்தில் ஆலோசனை செய்து மெல்லமாக சம்பந்தமாக முடிவெடுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டு
விட்டேன். இதில் யாரிடமும் ஆலோசனை செய்வதற்கு வேலை இல்லை. நீங்கள் எதை தருகிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், பிரச்சனை வந்தவுடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு நோக்கி செல்லவில்லை, அதை மெல்லமாக அணுகுகிறார்கள். இன்றைக்கு அந்த நிதானம் மட்டும் இருந்திருந்தால் இது இஸ்லாமிய குடும்பங்களின் திருமணங்கள் கோர்ட் வாசல்களில் இருக்காது. திருமணம் முடித்த 6 மாதத்திலும் 1 மாதத்திலும் டைவர்ஸ் நோட்டீஸுகள் போகாது. இன்றைக்கு பத்வாக்கள் அவ்வளவு தேவைப்பட்டிருக்காது. குழுக்களாக இன்றைக்கு பெருகி வருகின்ற விவாகங்களாக எத்தனையோ விஷயங்கள். இதற்கு அடிப்படையில் இருப்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த வேதப்படுகிற பண்பு என்று பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் அந்த நிதானத்தை சமுதாயத்திற்கு போதித்தார்கள். சமூக வாழ்க்கையில நிதானம் என்பது மிக மிக அவசியம். தீர்ப்பு அளிக்கின்ற போது அந்த தீர்ப்பிலே நிதானம் என்பது அவசியம். பேசுகிற பேச்சில நிதானம் என்பது தேவை. நபையில் ஏதாவது ஒரு செய்தி உங்களிடத்தில் கொண்டு வருகிறார், நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. ஒரு கண்ணு ஓட்டை, ஒரு கண்ணு அடிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தோடு ஒருத்தர் வர்றாரு, அந்த ஒருவர் குத்திட்டாரு, என் கண்ணை காயப்படுத்திட்டாருன்னு சொன்னா நீங்க அதை நம்பிடக்கூடாது. 2வது நபரை பார்க்கணும். அவருக்கு 2 கண்ணு இவர் அடிச்சுட்டு வந்திருப்பார், 2 கண்ணு அவருக்கு போயிருக்கும். முதல்ல தங்கள் காரியத்தை தானே அவர்கள் சொல்லுவார்கள். 2 பேரையும் பார்த்து விட்டு நிதானத்த பிறகு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீர்ப்பை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்திருக்கிறார். 2 பேர் வந்தாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறாங்க, என்ன கேள்வி? இவருக்கு 99 ஆடு இருக்கு, என்கிட்ட 1 ஆடு இருக்கு. ஆனா 99 ஆடு வச்சிருக்கிற இவரு அந்த 1 ஆடையும் என்கிட்ட புடுங்க பார்க்கிறார். இது நியாயமான கேளுங்கன்னு ஒருத்தர் கேட்டார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் இருக்கு. எல்லாம் கூட ஒரு அநியாயம். 99 உனக்கு இருக்குல்லப்பா, அது 1 தானப்பா அவர் வச்சிருக்காரு, அதையப்பா நீ புடுங்க பார்க்கிற, இது ரொம்ப அநியாயம் என்று தீர்ப்பு வழங்கி விட்டாங்க. யா தாவூது, அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறார், தாவூதே நீ கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. மக்களுக்கு நீதமாக தீர்ப்பு வழங்குது என்று அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டிக்கிறான். கண்டித்த பிறகுதான் விஷயம் பெறுகிறது. அவருக்கு 100 ஆடு இருக்கிறவர், அவர் தான் 1 ஆடை கொடுத்துருக்காரு, நீ வச்சுக்கப்பா, இதை ஒன்றை இல்லாமல் இருக்கிற 1 ஆடை வச்சு நீ எப்படியாவது அதை அதிகப்படுத்த பாருன்னு அவர் தான் ஒன்று கொடுத்தாரு. ஒன்றை வாங்கி கொண்டுதான் இவன் 2வதாக வழக்கு கொடுத்து அதிகத்தை பெறுவதற்கு வந்திருக்கிறான் என்கின்ற செய்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருகிறது. எனவே தீர்ப்பு அளிக்கின்ற போது அதை முழுமையாக விசாரித்து விட்டு தீர்ப்பு வழங்க வேண்டும். ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தி உண்மையா இல்லையா என்று ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். இன்றைக்கு வாட்ஸ்அப் உலகத்தில் வாழ்கிறோம், டெலிகிராம் உலகத்திலே வாழ்கிறோம். இன்றைக்கு இன்டர்நெட் யுகம். ஒரு செய்தி வருகிறது, அதை எல்லாருக்கும் ஷேர் செய்யறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறோம். அது உண்மையா பொய்யா எதுவும் தெரிவதில்லை. கேட்ட உடனே ஷேர் பட்டன் 100 பேருக்கு 1000 பேருக்கு அட்டன் டைம்ல அனுப்பப்படுவது. அதனால் எத்தனை குடும்பங்களின் குழப்பங்கள் ஏற்படும், எத்தனை பேருடைய வாழ்க்கை இதனால் கேள்விக்குறியாகும், எவ்வளவு பேருடைய மரியாதை அது போக்கப்பட்டிருக்கும். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த செய்தி உண்மையா இல்லையா, இது யாரிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான். ஒரு தவறான மனிதரிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு வந்தால், செய்தி வருவதே தவறு என்கின்ற அடிப்படையில் ஒரு செய்தி வந்தால் அதை முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டுமா, அது நல்லெண்ணத்தோடு அதை பார்க்க வேண்டுமா. இன்றைக்கு அந்த நீதம் தவறி இருக்கிறது. அதெல்லாம் உபரது எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுஹைல் இப்னு அம்ருன்னு மக்காவில் ஒருவர் இருக்கிறார், அவர் ரொம்ப அதிகமாக திட்டி பேசி கொண்டிருக்கிறார். அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் ஒரு பல்ல தட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. உபரது எல்லாம் அவர்கள் இப்படி கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அவசரப்பட வேணாம், கொஞ்சம் அமைதியா இருங்க, அவரை கொண்டு இந்த தீனை அல்லாஹ் வலுப்படுத்தலாம். எந்த பேச்சு நமக்கு கஷ்டத்தை தருகிறதோ அந்த பேச்சாளர் மூலம் நமக்கு ஒரு நன்மை ஏற்படலாம் என்று சொன்னார்கள். நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அவருடைய வஃபாத்து நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தபோது பல இடங்களில் இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தாயிட்டாங்க, காஃபிர்களாக மாறினார்கள். 2 பேர் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நேரம் இருந்தது. மக்கா, மதீனா, தாயிஃப் 3 நகரத்தை தவிர இஸ்லாம் எங்கெல்லாம் இருந்ததோ இஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு முடிவெடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட இஸ்லாம் கம்ப்ளீட்டட், இனி நம்ம இஸ்லாத்தின்படி இருக்க தேவையில்லை என்ற முடிவை எடுத்து குழப்பமாக இருக்கிறது. மதீனாவிலிருந்து அபூபக்கர் சித்திக் எல்லாம் எழுந்து நின்று பேசினார்கள், மக்களை புரிய வைத்தார்கள், எல்லாரும் சரியாயிட்டாங்க. மக்காவில் இந்த
எவரை பார்த்து ரசூலுல்லாஹ் இந்த தீனுக்கு அவர் உதவுவார் என்று சொன்னார்களோ, சுஹைல் இப்னு அம்ர் மக்களை எல்லாரும் ஒன்று கூட்டி பேசினார். நம்ம தான் முதல்ல இஸ்லாத்துக்குள்ள வந்தோம். இந்த ஊர் உலகம் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு முன்பு நாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். முதலில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவர்களே நாம் இருக்கக்கூடாது என்று இஸ்லாத்தை பற்றி விளக்குகிறார். அவருடைய பிரச்சாரம் மக்கா நகரத்தை அமைதிப்படுத்தியது என்று அது ஹதீஸ்களிலே நாம் படிக்கிறோம். ஒரு செய்தி தான் அதனுடைய தூரநோக்கோடு சிந்தனை ஏற்படுத்துகிற போது அந்த எதிரிகளும் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதுதான் இந்த அவசரத்தன்மை வேண்டாம் என்பதற்கான அடையாளங்களாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் நிதானத்தை வலியுறுத்தினார்கள். சஹாபிகள் அவசரப்பட்ட போது அதை கண்டித்தார்கள். காலிக்கு வழிகிறது இல்லாம ஒரு ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அவங்களுடைய கிராமவாசிகள் அவர்களிடம் பிரச்சாரம் செய்ய போகிற போது, நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்டா அரபில பதில் என்ன சொல்லணும்னா, அஸ்லம்னா, ஈமானை ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? சபஹ்னா என்றார். அவங்க அரபி மொழியில சபஹ்னா கட்டுப்பட்டோம்னு அர்த்தம். ஆனால் மக்காவில் இருக்கக்கூடிய அரபு மொழி வழக்கில சபஹ்னா நாங்கள் ஏற்றுக்கலாம், மதம் மாறிட்டோம் என்று அர்த்தம். காலின் வழிகிறது எல்லாம் மீண்டும் கேட்டார்கள், அஸ்லம்தும் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? அஸ்லம்னான் வரும்னு பதில பார்த்தா அப்படி வரல, அஸ்பஹனா நாங்க எல்லாம் முர்த்தத்தாயிட்டோம், இஸ்லாத்தை விட்டுட்டோம்னு அர்த்தம். துணிக்க அந்த வார்த்தை இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இவர்கள் மொழியில ஏதோ பிரச்சனை இருக்கிறது, நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும், இதை பற்றி இப்போது அவசரப்பட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போதே காலித்தின் வழி சொன்னார்கள், இத்தனை தடவை சொன்ன பிறகும் இவர்கள் முரண்படுகிறார்கள், எல்லாரையும் கத்தல் செய்கின்றார். தளபதி பொதுவாக யுத்த தளபதிகளுக்கு உடனடியாக முடிவெடுக்கிற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும். எனக்கு ஏற்று முடிவெடுத்து வரதுக்குள்ள சூழ்நிலை மாறிவிட்டதால் தளபதி உடனே உத்தரவிட்டார், கொல்லப்பட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் நிதானிக்க சொன்னேன். உமர் இப்னு கத்தாப் அது காலித் பின் வலீத் இப்படி முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி பரீஉ மிம்மா ஸனஅ காலித் செய்ததிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். அது காலிதுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரிய விஷயம், அவர் செய்தது தவறு, அவசரப்பட்டு கூடாது என்று சொன்னார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில நாம் நிதானத்தை கடைபிடிக்கின்ற போது பல்வேறு அம்சங்களை வெற்றியாக நாம் அமைத்துக் கொள்கிறோம். நம்முடைய பேச்சிலே நிதானம் இருக்கின்ற போது குழந்தைகளிடத்திலும் மனைவி மக்களிடத்திலும் வெற்றியை பெற்று விடுகிறோம். நம்முடைய சிந்தனைகளில் நிதானம் இருக்கின்ற போது நம் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் சுபிட்சத்தை பெறுகிறோம். அப்படிப்பட்ட நிதானத்தை வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எடுத்து நடக்கின்ற நல்ல சூழ்நிலையை நம் ஞாபகத்தில்